வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th தமிழ் இயல் 6ல் உள்ள வாழ்வியல் இலக்கியம் திருக்குறளை வந்து பார்க்கலாம் வாங்க. திருக்குறளை எழுதியவர் யாருன்னா திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கரப்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் கரப்பிடும்பை இது பிரித்து பார்த்தீங்கன்னா கரப்பு கூட்டல் இடும்பைன்னு அப்படின்னு பிரிக்கலாம். கரப்புனா என்னதுன்னா மறைத்தல் அப்படின்றத பொருள். இடும்பைனா வந்து துன்பம். அதாவது இல்லை அப்படின்னு வந்து நம்ம கிட்ட யாராச்சும் வந்து கேட்குறாங்க, அவங்கள வறுமையின் காரணமாக நம்ம கிட்ட வந்து இருந்து நிற்கிறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம இருக்கிற பொருளை நம்ம மறைச்சி வைக்காம அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து துன்பம் தராத நல்லதை செய்யறது தான் வந்து இதோட வந்து பொருள். இல்லைன்னு வந்து கேட்குறவங்களும் நம்ம கிட்ட பொருளை மறைச்சி வைக்காம அவங்களுக்கு உதவி செய்தல், அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இத்தொடரின் பொருள் தன்னிடம் உள்ள பொருளை மறைத்து வைக்காம அதோட மீனிங் வந்து இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. மறைத்து வைத்து துன்பம் தராத நல்லார் என்பதாகும். அடுத்த கொஸ்டின். தஞ்சம் எளியர் பகைக்கு இவ்வழிக்குரிய அசைகளையும் வாய்ப்பாடுகளையும் எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தஞ்சம் இது எப்படி வந்து பிரிக்கலாம்? எப்பவுமே வந்து ஒற்றெழுத்து பக்கத்தில் வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். இஞ்சு பக்கத்தில் ஒரு ஒற்றெழுத்து பக்கத்தில் கோடு, அப்புறம் சாயும். இதில் வந்து என்னது குறில் எழுத்து. ஒற்று எப்பவுமே வந்து கணக்கில் வச்சக்கூடாது. அப்போ ஒரு குறில் மட்டும் வந்தால் நேரசை. அப்புறம் இதுவும் ஒற்றெழுத்தை கணக்கு வைக்கக்கூடாது. குறில் சான்றது குறில். அப்போ ஒரு குறில் மட்டும் வந்திருக்கு. அப்போ நேர் அசை. இதோட அசை பார்த்தீங்கன்னா நேர். இதோட வாய்ப்பாடு வந்து நேர் வந்தால் தேமா அப்படின்னு வந்து எழுதணும். நெக்ஸ்ட் எளியர். இதில் லீ 2 குறில் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் யா இது தனி குறில் ஒற்றெழுத்தோட வந்து வந்திருக்கு. இப்போ 2 வந்திருக்கு. 2 குறில் எழுத்துக்கள் வந்தால் எனது 2 வந்தாவே எனது நிறை. அப்போ அடுத்தது வந்து யா குறில் எழுத்து ஒரு குறில் மட்டும் வந்திருக்கு. அப்போ நிறை நேர். அதோட வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா புலிமா. அடுத்தது பகைக்கு ஒற்றெழுத்து பக்கத்தில் கோடு போட்டாச்சு. பா வந்து என்னது குறில் எழுத்து. கையும் வந்து குறில் எழுத்து. அப்போ 2 குறில் வந்து வந்திருக்கு. 2 வந்தாவே அப்போ என்னது நிறை. லாஸ்ட் எழுத்துன்றதால இப்போ நிறைவு அப்படின்னு வந்து எழுதணும். இதோட வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா பிறப்பு. அடுத்த கொஸ்டின், 3வது கொஸ்டின். வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும். அதாவது யாராச்சும் நம்ம கிட்ட வந்து ஒரு பொருள் வந்து கேட்குறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம இகழக்கூடாது. அவங்கள வந்து கேவலமாக வந்து பேசக்கூடாது. அவங்க வந்து நம்ம கிட்ட பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம அவங்கள கேவலமாக நினைக்காம நம்மளால முடிந்த உதவியை வந்து அவங்கள இகழ்ந்து பேசாமல் நம்ம கொடுத்தோன்னா அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுறவங்கள வந்து பார்த்தா இறப்பவனோட உள்ளம், அதாவது நம்ம கிட்ட வந்து கேட்குறவங்களோட உள்ளம் எப்படி இருக்குமா, மகிழ்ச்சி வந்து பொங்கும், மிகவும் வந்து சந்தோஷம் அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின். பின் வருவனவற்றின் கூரான ஆயுதம் எது என்று சென்னா போதார் கூறுகிறார், ஏன் என்பதை எழுதுக. பெரிய கத்தி, இரும்பு ஈட்டி, உழைத்ததால் கிடைத்த ஊதியம், வில்லும் அம்பும். இதுல எது வந்து கூரான ஆயுதம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எதுனா உழைத்ததனால் கிடைத்த ஊதியமே கூரான ஆயுதம் ஆகும். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதனால் நமக்கு கிடைக்கிற ஒரு காசு தான் நம்ம உண்மையிலே வந்து கூரான ஆயுதம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் ஊதியமே ஆகும். எனவே அதனால் பொருளீட்ட வேண்டும். நம்மளோட பகைவர்களை வந்து வெல்லணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து பணம் வேணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம உழைக்கணும். உழைச்சாதான் நமக்கு வந்து ஊதியம் வந்து கிடைக்கும். அதனால தான் சொல்றாங்க பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் எது, ஊதியம். அது ஊதியம் கிடைக்கணும்னா நம்ம வந்து உழைக்கணும். அதுதான் இதனோட பொருள். அதனால என்ன பண்ணணும், எனவே அதனால் நம்ம பொருளீட்ட வேண்டும். பொருளீட்டுறதுக்கு என்ன பண்ணணும், உழைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் உழைத்ததனால் கிடைத்த ஆயுதமே என்னது, கூரான ஆயுதம் ஆகும். உழைத்ததனால் கிடைத்த ஊதியமே கூரான ஆயுதமாகும். அடுத்தது சிறுவினா. இந்த லெசன்ல இருக்கிற சிறுவினாவை பார்க்கலாம். வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கும் பொருந்துவதை குறள் வழி விலகுகன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஏப்ரல் 2023 வந்து கேட்டிருக்காங்க. ஒரு சிறந்த அமைச்சருக்கான இலக்கணங்களாக வந்து நம்ம வள்ளுவர் வந்து எதை வந்து சொல்றாருன்னா, தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயல்களை செய்யும் அமைச்சரை போன்று நாமும் வாழ்வில் கடைபிடித்து நடந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்குறாங்க,
ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன பண்ணுவாருன்னா, அது பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த தொழில் செய்யறதுக்கு என்னென்னலாம் கருவி, பொருள் என்னென்னலாம் தேவை? அந்த தொழில் வந்து எந்த காலத்தில, எந்த நேரத்தில வந்து செய்யலாம்? அந்த தொழில் செஞ்சா என்ன நமக்கு நன்மை ஏற்படும்? இதெல்லாம் வந்து அறிஞ்சு தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அந்த அமைச்சர் வந்து அந்த வேலைய வந்து செய்வாராம். அதுபோல அமைச்சர் செய்கின்ற அந்த முறையை நாம் வந்து கடைப்பிடிச்சு வந்து நடந்துக்கணும் அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆகியவை சிறப்பாக அமைந்த அமைச்சரைப் போன்று நாமும் மன வலிமையோடு குடும்பங்களை காத்து வாழ வேண்டும். ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்ட காப்பாத்துறது மட்டுமல்ல, வீட்டையும் காப்பாத்துறவங்களும் வந்து அமைச்சர் தான். நம்மளோட வீட்ட காப்பாத்துறதுக்கும் நம்ம வந்து என்ன வேணும் நமக்கு? நல்ல மன வலிமை வேணும். நம்மளோட குடும்பத்த காக்கறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள வந்து சரியா வந்து செய்யணும். ஆட்சி முறைகள நம்ப குடும்பத்துக்கு என்ன நம்ம குடும்பத்த நம்ம தான் ஆட்சி செய்றோம். அப்ப என்னென்னலாம் முறைகள நம்ம கத்துக்கிட்டா, நம்மளோட குடும்பம் இன்னும் மேன்மேலும் வரணும்னு கத்துக்கிட்டு அத வந்து செய்யணும். நல்ல நூல்களை வந்து கத்துக்கணும். விடாமுயற்சியோடு நம்ம வந்து ஒவ்வொரு வேலையும் நமக்கு வீட்டுக்காக, நம்ம குடும்பத்துக்காக வந்து செய்றோம். ஒரு ஒரு அமைச்சர் வந்து ஒரு நாட்டுக்காக வந்து எப்படி விடாமுயற்சியோட செஞ்சு ஒரு வேலைய செஞ்சு முடிக்கிறாரோ, அந்த அமைச்சர போல தான் நம்ப வந்து வீட்டு அமைச்சரா இருந்து, நம்மளோட குடும்பத்துக்கு என்ன தேவையோ அத வந்து விடாமுயற்சியோட செஞ்சு, ஒரு அமைச்சர போல மன வலிமையோடு நம்ம குடும்பங்கள வந்து நம்ம காத்து வாழணும் அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சியும் நிற்க முடியாதது போல நமக்கும் நுண்ணறிவும் நூலறிவும் இருந்தால் எந்த சூழ்ச்சியையும் நாம் வெல்லலாம். அதாவது நமக்கு வந்து இயற்கையாகவே என்ன பண்ணணும், நல்ல நுண்ணறிவு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பற்றின வந்து நல்ல அறிவு வந்து நமக்கு வந்து வேணும். அதுக்கு என்ன பண்ணணும், நல்ல நூல்களை வந்து படித்தாதான் நம்மளுக்கு அதை பற்றின அறிவு வந்து கிடைக்கும். ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா நுண்ணறிவும் இருக்கும், அவருக்கு வந்து நூலறிவும் இருந்தால் தான் வந்து எந்த சூழ்ச்சியும் வந்து அவர் வந்து ஈஸியா வந்து ஜெயிச்சு அதுலேருந்து வெளிய வர முடியும். அதுபோல தான் நாமும் நம்ம குடும்பத்திங்களே பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேரு நம்ம குடும்பத்த வந்து அழிக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணலாம். கண் திருஷ்டி, பொறாமை எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம குடும்பங்கள்லயும் வந்து இருக்கும். அத நம்ம வெற்றி காணணும். நமக்கு என்ன வேணும்? நல்ல நூலறிவும், அந்த நுண்ணறிவும் வந்து இருந்தா தான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்படும் பகையும், சூழ்ச்சியும் நம்ம வந்து வெல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகில் நடைமுறைகளை அறிந்து நாமும் செயல்பட வேண்டும். ஒரு ஒரு செயலை வந்து செய்யணும்னா நம்ம வந்து புக்கு மட்டும் படிச்சா மட்டும் போதாது. உலகியல்ல எப்படி நடைமுறை இருக்கு அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுட்டு அதன்படி வந்து செயல்படணும் அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் சிறந்த அமைச்சருக்கான இலக்கணங்களாக நம்ம வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து அமைச்சர் வந்து ஒரு நாட்டோட அமைச்சருக்கும் வந்து பொருந்தும். நம்மளோட வீட்டை நம்ம காப்பாத்துற நம்மளுக்கும் வந்து இது வந்து பொருந்தும். அடுத்த கொஸ்டின். பலரிடம் உதவி பெற்று கடின உழைப்பால் முன்னேறிய ஒருவர் அவருக்கு உதவிய நல்ல உள்ளங்களையும் சுற்றங்களையும் அருகில் சேர்க்கவில்லை. அவருக்கு உணர்த்தும் நோக்கில் வள்ளுவர் குறிப்பிடும் கருத்துக்கள் யாவை? ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவரோட கடின உழைப்பும் சரி, அதோட சேர்த்து பலரும் அவரை வந்து ஹெல்ப் பண்ணி அவர் வந்து ஒரு மேல உழைச்சிட்டு கஷ்டப்பட்டிருந்தாலும், அவரோட கடின உழைப்பு மூலியமா மற்றவங்களோட உதவியும் பெற்று மேல வந்துட்டாரு. மேல வந்தவர் வந்து எப்படி இருக்கணும்? நம்ம கஷ்டப்பட்டு மேல வந்தோம். அதுபோல தான் அ மேல வந்திருக்கோம். அதுபோல தான் திரும்ப வந்து கஷ்டம் யார் படுறாங்களோ, அவங்களுக்கும் வந்து நம்மளால முடிஞ்ச உதவிகள வந்து செய்யணுன்ற எண்ணம் அது அவருக்கு வந்து இருந்திருக்கணும். ஆனா, அவர் வந்து அப்படி இல்லாம ஒரு படி மேல வந்துட்ட பிறகு, யாரையும் வந்து மதிக்கல, யாரையும் வந்து கிட்ட சேர்க்கலன்னா, அவர் வந்து எப்படி இருப்பாரு? அப்படின்றத வந்து வள்ளுவர் வந்து கேட்கிறாரு. சுற்றத்தின் துணையும், ஒரு வலிமையும் இல்லன்னா, அவர் வந்து எப்படி இருப்பார் பார்த்துங்க. சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும், பொருந்திய துணை இல்லாமலும், வலிமை இல்லாமலும், சுற்றத்தார்னா நம்ம சுத்தி நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கூட பொறந்தவங்க, இந்த மாரி வந்து ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாரி யாருடைய அன்பும் இல்ல, நமக்கு யாருடைய துணையும் இல்ல. ஆனா நம்ம படிச்சிருக்கோம், வேலை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா யாரோடையும் துணையும் இல்ல. இல்லன்னா நம்ம எப்படி இருப்போமா? வலிமை வலிமை இல்லாமையும் இருந்தால், அவர் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்வர்? இந்த மாரி யாரோட துணையும் இல்லாம இருந்தா, அவர் வந்து எந்த ஒரு பகைவரையும் வந்து வெல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோதான் நம்ம படிச்சு பெரிய ஆளா இருந்தாலும், நமக்காக ஒரு 4 பேர் வந்து இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஏற்படுகிற இந்த பகை தொல்லை எதுவா இருந்தாலும் நம்மள அத வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அடுத்தது பகைக்கு ஆட்படல் நேரும். மனதில் துணிவு இல்லாதவராய், அறிய வேண்டியவற்றை அறியாதவராய்,
பொருந்தும் பண்பு இல்லாதவராய் பிறருக்கு கொடுத்து உதவாதவராய் இருந்தால் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரும். இந்த குணங்கள்லாம் இல்லைன்னா நமக்கு மனதில் வந்து ஒரு தைரியம் இல்லை இல்லை. அதுக்கப்புறம் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பொருந்தும் பண்பு, மற்றவங்களோட பொருந்தி போகிற அந்த பண்பு வந்து இல்லை நம்மக்கிட்ட. பிறருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற கொடுத்து உதவுற பண்பு இல்லை. இந்த பண்புகள் எல்லாம் இல்லைன்னா நம்ம வந்து யாருக்கு ஆட்பட நேரிடுமா? பகைவருக்கு எளிதில் வந்து நம்ம பகைக்கு அடுத்தவங்களோட பகைக்கு வந்து ஆட்பட நேரிடும் அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாக்வாதின் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.